இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் யூனிட் டெஸ்ட்டோட போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸோட 9th லெசன் டு 12th லெசன் தான் வரும். 4 லெசன் தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் யூனிட் டெஸ்ட் போர்ஷன் தான் இருக்குது. சரியா, அதோட நீங்கள் 1 மார்க்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 9th 10th 11th 12th லெசனோட சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் யூனிட் டெஸ்ட்டோட போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, அவரையும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போட்டா சரின்றதுக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க் நான் தருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு டவுன்லோட் ஸ்டடி மெட்டீரியல் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இது பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இது பிடிஎஃப் லிங்க் நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு டவுன் கொஸ்டின் மீட்டு வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்ம சாப்பிட்றேன். 9th லெசன் 2 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. டெய்லாக 2 மார்க்ஸ் 5 இருக்குது. 5 நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 5 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கேட்பாங்க. 4 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க. நீங்கள் 4 நீங்கள் வச்சிங்கன்னா 4 2 கன்ஃபார்ம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதில். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இருக்குது. சரியா, இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பெண்டிக்ஸ் நீங்கள் படித்தா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துப்பாங்க. சப்பெண்டிக்ஸ் உள்ள நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 4 5 மார்க் கொடுப்பாங்க எக்ஸாமு. சரியா, பார்த்தா 5 மார்க்ஸ் இருக்குது. லவுட் இருக்கவன் பார்த்தா 4 இருக்குது. நீங்கள் 4 நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. 4 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெசன் இருக்குது. 10th லெசன் ஒரு 2 மார்க்ஸ் தான் இது. 5 இருக்குது. நீங்கள் 5 நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 5 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் கூட 4 கேட்பாங்க. இது ஃபுட் வந்து இருக்குல்ல, இது கம்பல்சரி இருக்குது, நிறைய வாட்டிக்கிட்ட கேட்பாங்க எக்ஸாமு. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, அதை கூட 3 கொடுப்பாங்க. 3 இருக்குது. 3 ஒரு கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. சரியா, 3 ஒரு கன்ஃபார்ம் கேட்பாங்க. இந்த 3 நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th லெசன் ஒரு 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 இருக்குது. நீங்கள் 5 நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் 2 அட்டன் பண்ண முடியும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணால் அதில் 2 கன்ஃபார்மும் அதில் அட்டன் பண்ண முடியும்ண்ணா. இது 4 2க்கு ஸ்டிங் கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. சரி, இந்த 5 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும். சரியா, 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 நீங்கள் அட்டன் பண்ணால் 4 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. நீங்கள் 4 அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th லெசனோட 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 4 இருக்குது. 4 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க. 3 மார்க்ஸ் நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் கூட 4னா 5 எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 ஒரு கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. சரி, இந்த 3 நீங்கள் வச்சுக்கோங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமு. நீங்கள் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோங்க. சரியா, செகண்ட் யூனிட் டெஸ்ட்டோட போர்ஷன் தான் இருக்குது 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸோட. சரியா, நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா, வேறு ஏதாவது ஸ்லோனுக்காக வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சென்ட்ருக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா,
இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.